நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாலம், அந்த பாலம் நம் இருவரையும் இணைக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் பொழுது, யாருமே இல்லையே என்று திகைத்து இருக்கும் பொழுது, இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது, இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த அஸ்ட்ரோ நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து புரட்டாசி மாத சோழி பிரசனத்தை சொல்லி வருகின்றேன். தொடர்ந்து கேளுங்க. வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த கவலையாக இருந்தாலும் அதை தீர்க்கிற ஒரு அருள் தான் இந்த கலியுகம். இந்த யுகத்தில் மனிதன் 1000 பிரச்சனைகளோடு அல்லாடுகின்றான். ஒரு நம்பிக்கை தாங்க. என்னை பொறுத்தவரை எத்தனையோ பேர் என் வாழ்வில் சந்திச்சிருக்கேன். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு அந்த க்ஷண நேரத்தில் நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை அவர் வாழ்வையே புரட்டி போடுகின்றது. அந்த நம்பிக்கை ஜோதிடம். அந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு நவ கிரகங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன, கண்ணுக்கு தெரியாமல். அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு காலம்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு மாதம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமே நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் சிறப்பாகத்தான் அமைத்து தந்திருக்கின்றார்கள். தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டும், புரட்டாசி மாதம் நாராயணுக்கு உரியது, பிறத்திர்களுக்கு உரியது என்றும், ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது என்றும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒரு சிறப்பாகத்தான் வகுத்து தந்துள்ளார்கள். அதில் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி, மீனம் பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடுமையான வேதனைகளும் சோதனைகளையும் வாழ்க்கையில் மட்டுமல்ல, தொழிலில் மட்டுமல்ல, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை சந்தித்து வந்தீர்கள். காரணம் சனி பகவான் என்று நான் சொல்ல மாட்டேன். கர்மாவினுடைய கர்த்தா அவன் தான். வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக நாம் செய்கின்ற தவறாக இருந்தாலும் சரி, எப்போவோ செய்த தவறுக்கும் இப்போ உள்ள ஒரு பலனை தரக்கூடியவன் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை 7.5 சனியினுடைய தொடக்கமாக இருந்தாலும் கூட, விரய சனியாக இருந்தாலும் கூட, அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலை அடைந்து வக்ர நிவர்த்தியும் அடைய போகின்றார். அதாவது ஒரு நெருப்பு இருக்குது, தொட்டா சுடுன்னு சொல்கிறோம், இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன் என்பதை பற்றியெல்லாம் என்ன செய்ய முடியும்? அந்த வகையில் அனுபவங்களை பாடமாக அடுத்தவங்க வச்சு நம்ம எடுத்துக்க முடிய, நாமே அந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடமாக கற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாடங்களை இனி கற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா என்பதைத்தான் நீங்கள் தீர்மானம் செய்ய போகின்றீர்கள். நம்ம கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் எந்த காலத்திலும் உங்களுக்கு துணையாக இருந்ததே இல்லை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய முழுமையான பார்வை பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையாமலே போய்விட்டது. அதே பார்த்த வரைக்கும் நிறைய விரயங்களை மருத்துவ ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக சம்பத்துக்கு இந்த ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும். இது ஒன்று தான் காரணம். அதற்கு காரணம் களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். 3 பயிற்சிகளை இந்த புரட்டாசி மாதத்தில் மீனராசிக்காரர்கள் சந்திக்க போகின்றீர்கள். களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சூரியனுடைய பயிற்சி சிம்மத்திலிருந்து அவர் கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். இதில் ஒரு சிறப்பு தான். இந்த சிறப்பு தான் உங்களை காப்பாற்ற போகின்றது. 7.5 சனியினுடைய உங்களை காக்கின்ற ஒரு கவசம் எதுனா, சூரியனுடைய பார்வை சனி மீது பதிவதனால சனி பகவானுடைய அந்த 7.5 சனியுடைய முழுமையான பாதிப்புகள் இல்லை. ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்த அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடந்தவர்களெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கேன். அந்த வகையில் ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லுவேன். அதை விட ஒரு சிறப்பு களத்திரக்காரருடைய பெயராகிய சுக்கிரனுடைய பயிற்சியும் இந்த காலம்தான். செவ்வாயும் பயிற்சியும் இந்த காலாக புரட்டாசி மாதத்தில் 3 கிரகங்களின் பயிற்சியோடு அற்புதமான கிரகம் என்று சொல்வேன். ஒரு மனிதனுக்கு அறிவு இருந்தாலும், திறமை இருந்தாலும், எல்லாம் இருந்தும் அனுபவிக்கலுங்க, அதுதான் வேணும். அந்த அனுபவித்துகள் ஒரு பிரார்த்தி வேலுங்க. அந்த அனுபவிக்கின்ற ஒரு நிலையை தரக்கூடியவர் யாருன்னா புதன் தான். 1000 கலை 64 4 கலை இருந்தாலே போதுங்க. அந்த கலைக்கு சொந்தக்காரன். ஒரு மனிதன் எதை இழந்தாலும், தன்னம்பிக்கை இழந்தாலும் கூட அந்த தன்னம்பிக்கையையும் மனோதைரியத்தையும் தரக்கூடியவன் புதன் என்றே நான் சொல்லுவேன். இதுவரை பாராமுகமாகவே மீனராசிக்கு இருந்து விட்டார். புதனை பொறுத்த வரைக்கும் புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு ஏற்பட போகின்றது. 7.5 சனியோட முதல் பகுதியில் மீனராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரத்தான் செய்யும். தேவையில்லாத விவாதங்கள் நமக்கு வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதும், பிறர் விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருப்பதும், பிறருக்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஜாமீன் செய்வதும், வலுக்கட்டாயமாக சென்று ஆபத்தில் மாட்டிக்காமல் பார்த்துங்க.
மனமும் உடம்பும் சரியாக இருக்குமானால் உங்களை தட்டிக்கவே யாரும் இல்லைங்க. அதே நேரத்தில் ஒரு நல்ல திருமண யோகமும் இந்த காலகட்டத்தில் அமைவதை நான் பார்த்திருக்கின்றேன். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலையும் நம்முடைய மனதுக்கேற்ற ஒரு வேலையும் அமைவதை பார்க்கின்றேன். தொழிலை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் கடுமையாக போராடிய உங்கள் வாழ்க்கைகளுக்கு ஏனோ தானோ என்று நடத்திய உங்கள் தொழில் வாழ்க்கை நல்ல முறையில் சிறப்பாக நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். திருமண யோகம் மட்டுமல்ல, மலையில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் மாறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் ஏழரை சனி நடைபெறும் கட்டத்தில் ராசியில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதுனால சின்ன சின்ன விபத்துகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் பழகுவதும் அவர்கள்ட்ட அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்துவதும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. தவறான பழக்க வழக்கமுடைய ஆண் பெண்ணுடைய சேர்க்கை இந்த காலத்தில் ராகு அமைத்து தந்தாலும் வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதும் சிறப்பு. என்னை பொறுத்தவரை இந்த ஏழரை சனியுடைய தொடக்கத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கண்டுக்கு தெரியாத 2 சக்தி உங்களுக்கு துணை இருந்தால் போதும். அதுதான் குலதெய்வம்னு சொல்லுவேன். இந்த புரட்டாசி மாதத்தை, அதாவது பங்குனி மாதம் தான் எல்லாருக்கும் குலதெய்வம்னு சொன்னாலும் கூட புரட்டாசி மாதமும் குலதெய்வ வழிபாடுக்கு சிறப்பு. முடிந்தவரை சனிக்கிழமை விரதம் இருந்து பாருங்கள். புரட்டாசி சனி விரதம் சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றும். அதே நேரத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அக்டோபர் 2 மகாலய அமாவாசை. அவங்க அருமையான சந்தர்ப்பம். நம்ம கலங்கி நிற்கும்போது யாருமே இல்லையா, எத்தனை பேருக்கு நான் உதவி செய்தேன், எத்தனை பேர் வாழ்வுக்கு நான் வடிவகத்தை, இன்றைக்கி நான் தன்னந்தனியாக அனாதையாக இருக்கின்றேன் என்று கலங்குகின்ற பொழுது முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பிதுர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாராயணனுடைய அருள் பெற்று பூமிக்கே வருகின்ற ஒரு காலகட்டம். நம்ம பெருசாக எதுவும் பண்ணிட வேண்டாங்க, எதுவும் செய்ய வேண்டாம். எல்கலந்த நீரை வந்து வீட்டு வாசலில் கொஞ்சம் தெளித்து கால்படாமல் வழிபாடு செய்யலாம். உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைக்கலாம். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடியது. குறிப்பாக சொல்லப்போனால் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தையும், புதனை பொறுத்த வரைக்கும் புதாத்திய யோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் மீனராசிக்கு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னை பொறுத்தவரை இந்த மாதம் மற்ற மாதங்களை விட ஒரு நல்ல மாதமாக, சிறந்த மாதமாக, நம்பிக்கை தரக்கூடிய மாதமாகத்தான் மீனராசிக்கு அமைகின்றது.